ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணித்தது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் பேட்டி கொடுத்துள்ளார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். ஒரு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே வாகனத்தில் பயணிக்கிறாங்க. தேர்தல் நெருங்கி வருது. ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் கணக்கு சொல்லி இல்லை, இது நண்பர்கள், பழைய நண்பர்கள் போகும்போது ஒரே காரில் போகிறதுல ஒரு பக்கம் இபிஎஸும் பிசியாவும் ஒரே விமானத்தில் வராங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி ஒரே காரில் பயணிக்கிறாங்க. அரசியல் மாற்றங்கள் வேறு மாதிரி போயிட்டு இருக்கா? அது தனித்தனி விமானம் போக முடியாதுல்ல, அதனால ஒரே விமானத்தில் வந்திருப்பாங்க. நகராட்சி குரு பூஜைக்கு ஒரு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே வாகனத்தில் பயணிக்கிறாங்க. தேர்தல் நெருங்கி வருது. ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் கணக்கு சொல்லி இல்லை, இது நண்பர்கள், பழைய நண்பர்கள் போகும்போது ஒரே காரில் போகிறதுல ஒரு பக்கம் இபிஎஸும் பிசியாவும் ஒரே விமானத்தில் வராங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி ஒரே காரில் பயணிக்கிறாங்க. அரசியல் மாற்றங்கள் வேறு மாதிரி போயிட்டு இருக்கா? அது தனித்தனி விமானம் போக முடியாதுல்ல, அதனால ஒரே விமானத்தில் வந்திருப்பாங்க. நகராட்சி குரு பூஜைக்கு ஒரு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே வாகனத்தில் பயணிக்கிறாங்க. தேர்தல் நெருங்கி வருது. ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் கணக்கு சொல்லி இல்லை, இது நண்பர்கள், பழைய நண்பர்கள் போகும்போது ஒரே காரில் போகிறதுல ஒரு பக்கம் இபிஎஸும் பிசியாவும் ஒரே விமானத்தில் வராங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி ஒரே காரில் பயணிக்கிறாங்க. அரசியல் மாற்றங்கள் வேறு மாதிரி போயிட்டு இருக்கா? அது தனித்தனி விமானம் போக முடியாதுல்ல, அதனால ஒரே விமானத்தில் வந்திருப்பாங்க. குரு பூஜைக்கு ஒரு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே வாகனத்தில் பயணிக்கிறாங்க. தேர்தல் நெருங்கி வருது. ஒருங்கிணைந்த அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் கணக்கு சொல்லி இல்லை, இது நண்பர்கள், பழைய நண்பர்கள் போகும்போது ஒரே காரில் போகிறதுல ஒரு பக்கம் இபிஎஸும் பிசியாவும் ஒரே விமானத்தில் வராங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி ஒரே காரில் பயணிக்கிறாங்க. அரசியல் மாற்றங்கள் வேறு மாதிரி போயிட்டு இருக்கா? அது தனித்தனி விமானம் போக முடியாதுல்ல, அதனால ஒரே விமானத்தில் வந்திருப்பாங்க. நகராட்சி பணி நியமனம் அதில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு. அது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.